இந்த சாப்டரில் நம்ம ரன் கமாண்ட் மூலிமா எப்படி ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ரன் கமாண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா கீபோர்டில் விண்டோ பட்டன் ப்ளஸ் ஆர் ஸோ கிளிக் பண்ணதோட ரன் கமாண்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன கமாண்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா %temp ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ டெம்பரவரி ஃபைல்ஸ், அதாவது நம்ம ஒர்க் பண்ணும்போது ஸோ ஒவ்வொரு ஃபைலுக்கான ரெக்கார்ட் வந்து இதில் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு வேணும்னா வச்சுக்கலாம், ஆர்எல்ஸ் நம்ம இதை டெலீட் பண்ணால் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் அ ரெக்கார்டு, அதாவது நம்ம ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், இந்த ஃபைல் ஓப்பன் பண்ண டைம் அண்ட் டேட், ஸோ அதோட ரெக்கார்ட் ஃபைல் தான் இந்த டெம்பரவரி ஃபைல்ஸ். ஸோ இந்த டெம்பரவரி ஃபைல்ஸை நம்ம டெலீட் பண்ணால் ஜஸ்ட் டெலீட் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் இதை நம்ம சேவ் பண்ணால் ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் டெலீட். ஸோ டெலீட் கொடுத்தோன்னா எந்தெந்த ஃபைல்ஸை டெலீட் பண்ண போகிறோமோ டூ திஸ் ஃபார் ஆல் கரண்ட். ஸோ ஸ்கிப் கொடுத்தோன்னா ஸோ டெலீட் ஆகிடும். ஸோ ரன் கமாண்ட் மூலயமா டெம்பரவரி ஃபைல்ஸை நம்ம டெலீட் பண்ணால் ஜஸ்ட் டெலீட் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் விண்டோஸ் ஆர் ஸோ கிளிக் கொடுத்தோன்னா ஸோ ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ என்ன ஃபைல்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் நோட்பேட். ஸோ நோட்பேட் அப்ளிகேஷன் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோன்னா நோட்பேட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த நோட்பேட் மூலிமா நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன மாதிரியான டேட்டா பேஸ் தேவையோ அந்த டேட்டா பேஸ் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ குட் டே கிரீட்டிங்ஸ் டு ஆல். Infomedia digital tutorial on basic computer. இந்த டெக்ஸ்ட்டை நம்ம ஃபார்மட் பண்ணால் ஜஸ்ட் ஃபார்மட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மட், ஸோ எந்த மாதிரியான ஃபாண்ட்டில் நம்ம ஃபார்மட் பண்ணுமோ ஜஸ்ட் ஃபார்மட் பண்ணிக்கலாம். ஸோ இதை புல் டவுன் மெனு பண்ணோன்னா ஸோ எந்த ஃபார்மட்டில் வேணாலும் நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஃபார்மட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட சைஸிங் எந்த ரேஞ்சில் வேணுமோ அந்த சைஸிங்க்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்தோன்னா அந்த சைஸிங்க்கு ஏற்ற மாதிரி அப்ளை ஆகிடும். ஸோ ஃபார்மட் ஃபாண்ட், ஸோ என்ன ஃபாண்ட்டோ அந்த ஃபாண்ட்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபாண்ட் சைஸ் நம்ம வேரி பண்ணால் ஜஸ்ட் ஃபாண்ட் சைஸ் வேரி பண்ணிக்கலாம். வேர்ட் வேப், ஸோ ஏதாவது வேர்ட் நம்ம வேப் பண்ணால் ஜஸ்ட் வேப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியூ. ஸோ ஸ்டேட்டஸ் பார் நமக்கு வியூ ஆகணுமா இல்லை வியூ ஆகக்கூடாதா அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மட், வேறு ஏதாவது ஃபாண்ட்டில் நம்ம இந்த லெட்டர்ஸை வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் அந்த லெட்டர்ஸ் நம்ம வேரி பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அண்ட் இதோட ஃபாண்ட் சைஸை நம்ம வேரி பண்ணால் ஜஸ்ட் சைஸ் வேரி பண்ணிக்கலாம். அண்ட் இல்லை ஃபாண்ட் வந்து போல்டாக இருக்கணுமா அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து நோட்பேட். ஸோ நோட்பேடில் ஸோ என்ன டாக்குமெண்ட்ஸோ என்ன வேர்ட் வேணாலும் நம்ம டைப் பண்ணலாம். ஸோ அதை டைப் பண்ணதை என்ன ஃபாண்ட் சைஸில் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எடிட் ஆப்ஷன். ஸோ இதில் நம்ம பர்ஃபார்ம் பண்ண ஆப்ஷன் அன்டூ பண்ணால் ஜஸ்ட் அன்டூ பண்ணிக்கலாம், அண்ட் ஃபைன் பண்ணால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபைலில் பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண இந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணால் ஜஸ்ட் ஃபைல் சேவ். ஸோ சேவ் கொடுத்தோன்னா எந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ண போகிறோம், ஸோ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண போகிறோமா, ஸோ என்ன நேமிங்கில் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றத சேவ் பண்ணிக்கலாம். ஸோ குட் டே. ஸோ சேவர்ஸ் டைப் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக இது சேவ் ஆகணுமா அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சேவ் கொடுத்தோன்னா ஸோ சேவ் ஆகிடும். ஸோ இந்த டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ குட் டே அப்படிங்கிற ஒரு வேர்ட் ஃபைல் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இன்னொரு தடவை, அதாவது மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் சேவ் பண்ணால் ஜஸ்ட் ஃபைல்ஸில் சேவஸ். ஸோ சேவஸ் கொடுத்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட் ஸோ லைப்ரரியில் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க, அதில் என்ன நேமிங் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த லொக்கேஷன், ஸோ டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ண போகிறீங்க குட் டே, ஸோ சேவ். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் சேவ் பண்ணால் ஜஸ்ட் சேவஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே தடவை சேவ் பண்ணால் ஜஸ்ட் சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸிட் கொடுத்தோன்னா அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். ஸோ தான் வந்து ரன் கமாண்ட் மூலிமா எந்த ஒரு அப்ளிகேஷன் வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம்.